கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, அதனுடைய பலன்களை அதிக சீக்கிரத்திலே நமக்கு தந்து அதை காண்பிக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை இந்த நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுவதற்கான நம்முடைய வாழ்க்கையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இந்த இந்த வாரத்தில் நம்ம தலைப்பு என்ன பார்த்தோம்னா, விவேகம் தருகிறவர். நமக்கு ஒரு விவேகம் வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விதத்திலுமே விவேகம் நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா? ஒரு தொழிலில் ஆன்சர் தான், வீட்டினுடைய காரியத்தில் ஆன்சர் தான், மற்றவர்களோட பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப விவேகமாக நமக்கு அது ரொம்ப ஞானமாக நமக்கு தேவைப்படுது. எப்படி பேசணும், எப்படி கையாள வேண்டும். இந்த பூமி உலகத்தில் வாழ்கிற போது இதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு. அப்படி பிடிக்கலைன்னா நமக்கான ஒரு நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது நம்ம இழந்து போயிடும். ஏனெண்டா சும்மா ஏதோ வளவளா குளவளான்லாம் பேச முடியாது வாழ்க்கையில். குடும்பத்திலையும் பாருங்கள், பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், மனைவிட்ட எப்படி பேசணும், தகப்பன்ட்ட எப்படி பேசணும், இப்படி பலவிதமான காரியங்களுக்கு அதுக்கு நம் விவேகத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அங்கிருந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பிறக்கிறது. ஆகையால் தான் சிலவங்க வந்து யோசித்து நிதானமாக வாழ்க்கையில் உள்ள காரியத்தை நடத்துவாங்க, அதே மாதிரி பேசவும் செய்வாங்க. தேவன் நம்மளுடைய வார்த்தையை நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு எல்லா விதத்திலுமே அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவருடைய வார்த்தை தியானிப்போம். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தனையாயிருங்கள். நீதிமொழியில் பாருங்கள், எல்லாமே மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் அதில் கொடுத்துருக்கு. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி செய்யணும்னு. அதில் தான் இந்த விவேகத்தை பற்றி சொல்லுகிறது. மூடர்களே பேதைகளே விவேகம் அடையுங்கள். ஏன் நீங்கள் முட்டாளாக இருக்காதங்க. எப்படி மற்றவர்களை பாருங்கள், உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கு. இன்றைக்கி நீங்கள் இருக்கிறத மடங்கிலும் 1000 மடங்கு பெருகிறவங்க இருக்கிறாங்க இந்த பூமியில் இல்லையா? நீங்கள் இருக்கிறத மாதிரி 1000 மடங்கு பெருக்கத்தில் உள்ளவங்க இந்த பூமியில் இருக்காங்க. அந்த 1000 மடங்கு பெருக்கத்தை உள்ள பார்த்தோம், அதை விடையும் 1000 மடங்கு பெருக்கம் இந்த பூமியில் வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் அடையணும். நீங்கள் இந்த உலகத்தையே சுற்றி வரணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் எல்லாமே நீங்கள் பார்த்து, இந்த இயற்கை பார்த்து அனுபவிக்கணுங்க. இந்த பூமியில் உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ பார்த்து ரசித்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவைப்படுகிறது? சும்மா எப்படியோ வாழ்ந்துக்கிட முடியாது, விவேகத்தோடு வாழ வேண்டும். பாருங்கள், அதான் தேவ சொல்ல, பேதைகளே நீங்கள்லாம் விவேகத்தோடு இருங்க. இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, நம்முடைய வாழ்க்கை திறனை அவர் மாற்றுகிறார். பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தனையாக இருங்கள். புத்தியாக இருக்கணும். எப்படி சும்மா ஏதோ பேசக்கூடாது. பாருங்கள், அவன்கிட்ட எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும், அவன்கிட்ட எவ்வளோதான் பதவி இருந்தாலும், அவன் தவறான வார்த்தையை யூஸ் பண்ணான்னா யாருமே சரிதான், கீழே உள்ளவங்களும் சரிதான், அவனை தவறுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை ஏன்டா பெரிய நிறையா இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது அப்படின்லாம் இருக்கிறதுனால எந்த வார்த்தை சொன்னாலும் சரி அப்படின்னு ஆகவே ஆகாது. ஏனென்றால் விவேகத்தை அவன் அணுகவில்லை. சும்மா இவன்ட்ட ஏதோ இருக்குது, சும்மா எதையும் சொல்லிட்டு போகிறான், அது எப்படி கணக்கு அப்படின்னு சொல்லி பிறகு அவனுக்குத்தான் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆகையால் நம் விவேகத்தை கையாள வேண்டும். பேதைகள் பாருங்கள், அதுக்குத்தான் சொல்லுகிறார், நீங்கள்லாம் இதிலிருந்து விடுதலை ஆகுங்க, சும்மா எப்படியே இருக்காதங்க. ஏனென்றால் தேவன் ஏன் அதை சொல்லுகிறார், அதைத்தான் நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க போகிறோம். விவேகத்தை ஏன் அப்படி சொல்லுகிறார்? பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள. ஏனென்றால் தேவன் இந்த பூமியில் எல்லாருக்கும் சமமான இந்த பூமியை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லாருமே இயற்கையின் பிரமாணத்தை வச்சு எல்லாருமே ஒரே போல் வாழணும். நீ இப்படி இருந்துடாத, அப்படி இருக்கிறாத, வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்காத. ஏன்னா அவரும் அதை படைத்த எல்லா உயிர்களையும் அவர் தான் படைத்திருக்கிறார் இந்த பூமியில். ஆக நீ இப்படி இருக்காத, பின்தங்கி போகாத, சாத்தானுக்கு இடம் கொடுக்காத, உன் நாவை தப்பான வார்த்தைக்கு யூஸ் பண்ணாதன்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்குறார். நீ இன்னும் உயர்ந்து இருக்கணும். நீ தேவனுடைய நாமத்தை மகிமை சொல்ல அளவுக்கு உன்னை கொண்டு என்னுடைய விருப்பத்தின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் உங்களை மேல் விரும்புகிறாருங்க. அதனால தான் இந்த தலைப்பு வச்சேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். தேடி வந்து உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார். அவர் விவேகத்தை தருகிற தெய்வன் பாருங்கள். நீங்கள் விவேகமாக இருக்கணும். எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் பணம் சம்பாதிக்கலையும் அப்படி தான் விவேகமாக இருக்கணும். கையாளுறதுக்கு அந்த பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியணும். எல்லாமே வேத வசனத்திலேருந்து நீங்கள் அறிய உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், பீஸ்ஃபுல், அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மேலே எந்த ஒரு துன்பங்கள் வந்து நெருங்காத அளவுக்கு தேவன் உங்கள் மேல் அழகாக பாதுகாக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதிலிருந்து நீங்கள் விவேகத்தை அடையும் பொழுது
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் தான் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தர் ஏன் நம்மை தேடி வருகிறார், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அவர் தேடி வரும்பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி மாறுகிறது என்று. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.